வாங்க மகாபாரதத்திலிருந்து ஒரு மறக்க முடியாத காதல் கதைய பாப்போம். மறந்து போன ஒரு காடல திரும்ப கொண்டு வர முடியுமா? வாங்க இந்த கதையில பார்க்கலாம். பறவைகள் சத்தம் கேக்குற ஒரு அழகான அமைதியான காட்டுல தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இந்த காட்டுல தான் சகுந்தலா வாழ்ந்து வரா. இயற்கையோட இணைஞ்ச ஒரு தூய்மையான உள்ளம் கொண்ட பொண்ணு. அப்போதான் அந்த காட்டுக்குள்ள துஷ்யந்த மகாராஜா வேட்டைக்காக வராரு. ரெண்டு பேர் கண்ணும் சந்திக்குது. பார்த்த மாத்திரத்துல ஒரு ஆழமான காதல் பொறக்குது. அவங்களோட காதல் வேகமா வளர்ந்து ரெண்டு பேரும் கந்தர்வ திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா நான் சீக்கிரமே திரும்பி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஒரு சத்தியம் செஞ்சுட்டு கிளம்புறாரு. துஷ்யந்தனை ஏன் நினைச்சிட்டு இருந்த சகுந்தல அங்க வந்து துர்வாச முனிவரை கவனிக்காம விடுறா. இதனால கோபமான முனிவர், நீ யார நினைச்சிட்டு இருக்கியோ அவன் உன்னையே மறந்துடுவான் அப்படின்னு சாபம் கொடுக்கறாரு. ஆனா இதுக்கு ஒரு விதிவிலக்கமும் சொல்றாரு. ஏதாவது ஒரு நினைவு பொருளை காட்டுனா அவனுக்கு ஞாபகம் திரும்பி வந்துரும். இப்போ கர்ப்பமா இருக்கிற சகுந்தல தன் கணவனை பார்க்க அரண்மனைக்கு போறா. ஆனா அங்க போனதும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த சாபம் பலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவளோட ஒரே ஆதாரம் துஷ்யந்தன் கொடுத்த மோதிரம். ஆனா அதுவும் வழியில ஆத்துல தொலைஞ்சிடுச்சு. காதல நிரூபிக்க முடியாம சகுந்தல ரொம்பவே மனசுடைஞ்சி தனியா காட்டுக்கே திரும்பி போயிடுறா. அங்க அவங்களுக்கு பரதன்னு ஒரு மகன் பிறக்கறான். அவன் சின்ன வயசுலயே ஒரு மாவீரனா வளர்றான். இன்னொரு பக்கம் அந்த தொலைஞ்சு போன மோதிரம் ஒரு பெரிய பயணத்துக்கு பிறகு ராஜா கிட்ட போய் சேருது. அந்த மோதிரத்தை பார்த்த அடுத்த நொடியே துஷ்யந்தனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது. தன்னோட தப்ப உணர்ந்து குற்ற உணர்ச்சியோட சகுந்தலைய தேடி உடனே கிளம்புறான். அவனோட தேடல் அவன மறுபடியும் அதே காட்டுக்கு கொண்டு வருது. அங்க சகுந்தலையையும் தம் மகனையும் பாக்குறான். நடந்த எல்லாத்துக்கும் கண்ணீரோட அவகிட்ட மன்னிப்பு கேக்குறான். சகுந்தலையும் அவனை மன்னிச்சிடுறா. கடைசியா அவங்க குடும்பம் சந்தோஷமா ஒன்னு சேருது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, உண்மையான காதல் எந்த சாபத்தையும் காலத்தையும் தாண்டி ஜெயிக்கும்.